ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். மீண்டும் நம்ம ஒரு டாடா பஞ்ச் கூட இருக்கும். ஸோ டாடா பஞ்சுக்கு பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் நியூ அப்டேட்டட் வேரியன்ட்ஸ் வந்து சில பல வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். அந்த வகையில் நம்ம வந்து இப்போ தான் சமீபத்தில் அட்வென்ச்சர் எஸ் அப்படின்னு ஒரு வேரியன்ட் வந்து ரிவ்யூ கொண்டு வந்திருந்தோம். ஸோ இந்த அட்வென்ச்சர் எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரெகுலர் அட்வென்ச்சர் மிட் லெவல் வேரியன்ட் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் லெவல் வேரியன்ட், அதுக்கு ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியன்ட் இருக்குங்க. அதுக்கும் ஒரு படி மேலேன்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியன்ட் இருக்கு, அதுதான் இதுங்க. இது என்ன வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பிளஸ் எஸ். ஓகே, அந்த ப்ளஸ்ங்கிறது எவ்வளோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 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 சீரீஸ் மாதிரி சொல்லலாங்க. அட்வென்ச்சர் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. ரெகுலர் அட்வென்ச்சர் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூம் வருது. ஓகேவா, அதுக்கு ஒரு படி மேலேங்கிறது அட்வென்ச்சர் எஸ் வேரியன்ட். அந்த அட்வென்ச்சர் எஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,60,000 ரூபாய் வருது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 60,000 ரூபாய் அதிகமாக இருக்குது. அதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம். அதுக்கு மேலே இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியன்ட் இருக்குது. இதனுடைய எக்ஸ்ஷோரூம் விலைன்னு பார்த்தீங்கன்னா 8,10,000 ரூபாய் வருதுங்க. ஸோ கூடுதலாக அடிஷ்னல் ஒரு 50,000 ரூபாய் வருது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 50,000 ரூபாய்க்கு அட்வென்ச்சர் எஸ் வேரியண்ட்டுக்கும் இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தர்றாங்க, அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த டாடா பஞ்ச் அப்டேட்டட் அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த டாஃபி ஆக்சஸ் லிமிடெட் டாடா கார் ஷோரூம். ஸோ முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ஜின் ஸ்பெக்ஸ் பேசிடுவோம். டாடா பஞ்ச் பெட்ரோலை பொறுத்தவரை ஆப்வியஸ்லி பெட்ரோல் என்ஜின் மட்டும்தான், அதுவும் ஒரே என்ஜின் தான். டியாகோ, அல்ட்ராஸ், பஞ்ச், டிகார் இந்த கார்ஸுக்கு எல்லாமே சேம் என்ஜின் தான். 1.2 லிட்டர் நான் டர்போ சார்ஜ் ரெவோட்ரான் பெட்ரோல் என்ஜின். இப்போ BS6 ஃபேஸ் 2ல இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 88 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 115 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கு. அது அட்வென்ச்சர் வேரியண்டாக இருந்தாலும் சரி, அட்வென்ச்சர் எஸ்ஸாக இருந்தாலும் சரி, அட்வென்ச்சர் பிளஸ் எஸ் வேரியண்டாக இருந்தாலும் சரிங்க. ஓகே, ஸோ என்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்துட்டோம். மேக்ஸிமம் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா AMT வண்டி வந்து ஒரு 19 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுவல் வண்டி ஒரு 20 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓனர் சில பேர் வந்து 21 வரைக்குமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓட்டுறது பொறுத்து தான். ஓகே ரைட், இப்போ இந்த எக்ஸ்ட்ரா 50,000 ரூபாய்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இது நார்மலான அட்வென்ச்சர் எஸ் வேரியன்ட் மாதிரியே தான் இருக்குது. ஏற்கனவே அட்வென்ச்சர் எஸ் வேரியன்ட் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது பெரிய ஒன்றும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் LED DRL இல்லை, ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸும் இல்லை, ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸும் இல்லை, பட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நார்மல் அட்வென்ச்சர் சீரீஸ் வேரியன்ட் மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் அட்லீஸ்ட் தெரியல. சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் வித் அதே சேம் வீல் கவர்ஸ், அதுவுமே வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் வித் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸும் இருக்குது. என்ன ஒரே ஒரு அடிஷன்னா, உங்களுக்கு இந்த வண்டியில் ரிக்வஸ்ட் சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க டோர் ஹேண்டிலில். அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் உங்களுக்கு இது ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் கிடச்சிருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது ஒரு அடிஷனாக படுது. உள்ளே போய் அதையும் பார்ப்போம். வேறு பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மேஜர் இன்னொரு அடிஷன் இருக்குங்க. இது என்னதான் ஒரு மிட் லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலும் இப்போ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அடிஷனலாக கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் கொடுத்துருக்காங்க வித் வாஷர். ஸோ ஒரு மிட் வேரியண்ட்டில் இந்த ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் வர்றது டாடா மோட்டார்ஸில் இதுதான் முதல் தடவை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாளாக நான் அப்படி பார்க்கவே இல்லை, அல்ட்ராஸ்லையும் கிடையாது. ஸோ ஓகே, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனால் வந்து ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாகர் இல்லை, அதை நீங்கள் பார்க்கலாம். ரியர் விண்ட்ஷீல்டு அந்த லைன் டீஃபாகர் இருக்கும் இல்லையா, டீமிஸ்டர், அது இல்லை. ரியர் வைப்பர் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. சன்ரூஃப், எலக்ட்ரிக் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரூஃப் ரெயில்ஸும் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்கள் ரூஃபை பொறுத்தவரை வந்துடுது. புதுசாக வந்திருக்கிறது ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ரிதம்னு ஒரு வேரியன்ட் இருந்தது, ஞாபகம் இருக்கா உங்கள் எல்லாருக்கும்? அட்வென்ச்சர் ரிதம் வேரியன்ட்டை போலவே இந்த வண்டிலையும் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடுது டாடா லோகோவுக்கு கீழே. அதோட 2 பார்க்கிங் சென்சர்ஸ் ஆஸ் யூஷுவல் இருக்குங்க. ஆனால் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் சீரிஸ் எந்த வேரியன்ட்லையுமே உங்களுக்கு வந்து LED டைல் லேம்ப்ஸ் இல்லை, நார்மல் ஹாலஜன் டைல் லேம்ப்ஸை தான் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு LED மாதிரி ஒரு டிசைனில். ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ கேபினுக்குள்ள என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க.
ஓகே, இப்போ கேபின் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பஞ்ச் அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டில் வரக்கூடிய அடிஷனல் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோங்க, ஒரு ஃப்ளிப் கீ இருக்கிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா கீயை கையில் எடுத்து நீங்கள் லாக் பண்ணுவீங்க அல்லது அன்லாக் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், இந்த ஸ்மார்ட் கீஸ் இருக்கிறதுனால என்ன வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் கன்வீனியன்ஸுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே டோர்லேயே பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் சென்சாருக்கான பட்டன் இருக்குன்னு. ஸோ இப்போ வண்டி லாக்காக இருக்குன்னு போது நீங்கள் இந்த ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வரக்கூடிய வண்டியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கையில் சாவி எடுக்கணும்னு அவசியமே இல்லை, பாக்கெட்டில் இருந்தாலே போதும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வண்டியை அன்லாக் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அடிஷனல் கன்வீனியன்ஸ். இதுக்காக தான் இந்த ஃபீச்சரை வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்க. அண்ட் வந்து பல பேருக்கு இந்த ஃபீச்சர் வந்து அடிஷனல் கன்வீனியன்ஸாக இருக்குது. ஸோ எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டோடைய கேபின். ஆக்சுவலாக பார்க்கும்போது அட்வென்ச்சர் எஸ் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. அதே சேம் ஃபேப்ரிக் அப்போல்சரி, அதே மாதிரி ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் டேஷ்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு க்ரீனிஷ் டோன் உள்ள டேஷ்போர்டில் மிட் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஆம்ரெஸ்ட்லேயுமே அதே மாதிரி க்ரீனிஷ் டோன் ஒன்று இருக்குது ஆம்ரெஸ்ட் ஏரியாவில். ஸோ அதெல்லாம் சேம் தான். ஆனால் அடிஷன் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் பல ஃபீச்சர்ஸ் வந்திருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. முதல் விஷயம் பட்டன் ஸ்டார்ட். எஸ், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் இருக்குன்னா ஆப்வியஸ்லி பட்டன் ஸ்டார்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்குமே சாவி தேவையில்லை, நீங்கள் சாவியை ஒரு இடத்துல வச்சுட்டு வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டோடைய கேபின். எஸ் அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி சன்ரூஃப் வந்தாகணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்கவே வேண்டாம், அட்வென்ச்சர் எஸ் வேரியண்ட்லேயே சன்ரூஃப் இருக்குது. ஸோ ப்ளஸ் எஸ் வேரியண்ட்னு வரும்போதுமே உங்களுக்கு சன்ரூஃப் இருக்குது. ஓகே, இது வந்து வாய்ஸ் அசிஸ்டட் எலக்ட்ரிக் சன்ரூஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை, நார்மல் சன்ரூஃப் தான். ஆனாலும் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குன்னு போதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, டோர் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டோர் பேட், க்ரீனிஷ் ஸ்டோன் வருது. உங்களுக்கு ஒன் டச் டவுன் இருக்கா? அதெல்லாம் இல்லை, நார்மல் 4 பவர் விண்டோஸ். அண்ட் வந்து இது ஓஆர்விஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் மட்டும் தானே தவிர உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் இல்லை. ஸோ எலக்ட்ரானிக்லி நீங்கள் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ பரவாயில்லைங்க, இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதே நல்லது தான். ஸோ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு வரும்போது அட்வென்ச்சர் ரிதம்னு ஒரு வேரியண்ட் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வண்டியில் என்ன டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வருதோ அதே டச் ஸ்க்ரீன் தான் இது. 7 இன்ச் ஹார்மானுடைய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயும் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா வாட் 3 வேர்ட்ஸ் அந்த மாதிரி நேவிகேஷன் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்டு டூடில் டிரைவ், நெக்ஸ்ட்டு பார்க் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா தான். ஸோ வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடுது இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. அட்வென்ச்சர் எஸ்ல கேமரா இல்லை, அதில் உங்களுக்கு டச் ஸ்க்ரீனே இல்லை. அந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்குது இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. வேறு ஏசின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் மேனுவல் ஏசி தான், பட் டிஜிட்டல் ரீதியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்குது. சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், அது வந்து புதுசான ஒரு அடிஷன். ஸோ ரெகுலர் யூஎஸ்பி தவிர சி டைப் போர்ட் சார்ஜிங் போர்ட்டும் கொடுக்குறாங்க. 12 வோல்ட்டும் தனியாக ஒன்று இருக்குது. இது வந்து நல்லா இருக்குங்க. அண்ட் ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. நீங்கள் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அக்கம்ப்ளிஷ்டு ப்ளஸ் வேரியன்ட்ஸ்லாம் போனால் தான் க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், நார்மல் மோனோக்ரோம் டிஸ்பிளே. ஆனால் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ வைப்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடுது. சன்ரூஃப் இருக்கிற வேரியன்ட்ஸ்னாலே ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸும் டாடா மோட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே, அண்ட் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் தான் தெரிஞ்ச விஷயம். வேற என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சன்ரூஃப் உங்களுக்கு காமிச்சேன். கூடவே பார்த்தீங்கன்னா எல்இடி கேபின் லேம்ப் வந்துடுது. சன்ரூஃப் இருக்கிற வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த எல்இடி கேபின் லேம்ப் கொடுக்குறாங்க, மீதி வேரியன்ட்ஸ்க்கு மஞ்சள் பல்பு தான். அண்ட் இதுதான் சன்ரூஃபோடைய கண்ட்ரோல் பட்டன். ஒன் டச் சன்ரூஃப், அதே மாதிரி ஒன் டச் க்ளோஸ். ஸோ ஆல் ஓகே. அண்ட் கோ டிரைவர் சைடில் வேனிட்டி மிரர் இருக்குது. வேறு என்ன பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஏர்விஎம் கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் எல்லாம் இல்லை, 2 ஏர்பேக்ஸ் தான். இன்றைக்கி வரைக்குமே டாடா பஞ்ச் பெட்ரோலை பொறுத்தவரை டாப் அண்ட் வேரியண்ட் எடுத்தாலுமே 2 ஏர்பேக்ஸ் தான். பட் இருந்தாலும் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இப்போ எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க, டாடா பஞ்ச்லேயும் சரி அல்ட்ராஸ்லையும் சரி. ஸோ அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர் அடிஷன். தென் நம்ம ஏற்கனவே அட்வென்ச்சர் எஸ் வேரியண்ட்டில் பார்த்தோம், இந்த அல்ட்ராஸில் வரக்கூடிய சென்டர் கன்சோலை போலவே அதே ஆம்ரெஸ்ட்டை தூக்கி பஞ்சுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வேரியண்ட்லையும் அந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கீழே தான் இருக்குது ஆம்ரெஸ்ட், பட் இருந்தாலும் இட் இஸ் ஓகே. ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் மீதி ஸ்டோரேஜ் எல்லாமே சேம் தான். க்ளவ் பாக்ஸும் மேசிவாக இருக்குது, கூலிங் வசதி இல்லை, பட் இருந்தாலும் இட் இஸ் குட். 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் அம்பர்லா ஹோல்டர் இதெல்லாமே டோர்ஸில் வந்துடுதுங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பஞ்ச் அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டோடைய ஃப்ரண்ட் கேபின். இப்போ பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம்.
ரியர் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே இந்த மிட் லெவல் வேரியன்ட்ஸில் டாடா பஞ்ச் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் கிடையாது, சின்னதாக ரெண்டு ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா டியாகோவில் கூட இப்போது இந்த சென்டர் பேசஞ்சருக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பஞ்சில் இன்னும் இல்லை, நார்மல் லேப் பெல்ட் தான் கொடுக்குறாங்க. சைடில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 3 பாயிண்ட் சீட் பெல்ட். இருந்தாலும் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ ஓகே, பட் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ரைட், இப்போது ரியர் சீட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்றைக்குமே குறை இருந்ததில்லை. நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஹெட்ரூம் இருக்குது, நல்ல ஒரு 3 பேர் உட்கார்ந்தாலுமே நல்ல அகலமும் இருக்குது கேபின். ஸோ அதெல்லாம் கவலை இல்லைங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வோல்ட் இது ஸ்மார்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் கொடுக்குறாங்க ரியர் ஏசி வென்ட்ஸோட. ஸோ அதுவும் ஒரு அடிஷனான ஒரு நல்ல கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்னு சொல்லலாம். ரியர்லேருந்து பார்க்கும்போது அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ இப்படி தான் இருக்குது. ஃபீச்சர்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டில் சில பல வேல்யூ ஆடட் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இன்க்ளூடிங் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி அண்ட் முக்கியமாக எலக்ட்ரிக் சன்ரூஃபும் இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வர்றது. நீங்கள் இது மலை பிரதேசம் அல்லது மழை காலத்தில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். எல்லாம் தேவைன்னு வைங்களேன், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிடிக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இத்தனை நாளாக கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கும். சேஃப்டி ரீதியாகவும் சரி, கன்வீனியன்ஸ் ரீதியாகவும் சரி, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டில் வர்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த வண்டியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக்ஸ் தான். 6 ஏர் பேக்ஸ் எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு இன்னி வரைக்கும் தெரியல. கொடுத்தா நல்லது. So 6 airbags இல்லை, பட் 2 airbags. இது ABS with EBD, corner stability control, brake sway control, ESP with traction control, reverse parking camera with sensors, rear windshield wiper with washer, and engine immobilizer, smart key access, push button start. அந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ், ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. 6 ஏர்பேக்ஸ் தவிர எல்லாமே கொடுக்குறாங்கன்னு வைங்க. ஸோ ஓவரால் இந்த இன்டீரியர் நல்லா தான் இருக்குது. என்னென்னா ரியரில் தனியாக ஒரு கேபின் லைட்டிங் எதுவும் இல்லை. கிராப் ஹேண்டில்ஸ் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் டோரில் உங்களுக்கு ஸ்பீக்கரோட 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும் வந்துடுது. ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போது லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போம் வாங்க. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த டாடா பஞ்ச் வேரியண்ட் நீங்கள் எடுத்தாலும், அதாவது பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரை எந்த வேரியண்ட் நீங்கள் எடுத்தாலும் 316 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ நல்ல பெருசாக ஹைட்டாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. என்னென்னா இந்த லோடிங் லிப்பு தான் கொஞ்சம் மேலே இருக்குன்னு போது நீங்கள் லக்கேஜை நீங்கள் தூக்கி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. மற்றபடி இந்த வண்டியில் ஸ்பேஸ் பொறுத்தவரை குறையே கிடையாது, நீட்டாக இருக்குது. இந்த மிட் வேரியன்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பூட் லேம்பும் கொடுத்துட்றாங்க லெஃப்ட் சைடில். அண்ட் 2 சைட்லேயுமே 1 கிலோ பேக் ஹுக்ஸ். ஸோ 2 சைட்லையுமே இருக்குது. ஸோ இட்ஸ் குட். 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங்கெல்லாம் இல்லை. ரியர் சீட்ஸை பொறுத்தவரை 100% ஃப்ளாட் ஃபோல்டிங் மட்டும்தான். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ரியர் சீட்டை மடக்கிடலாம், லக்கேஜ் ஸ்பேஸ் அதிகமாக தேவை அப்படின்னா. ஸோ ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது, நீங்கள் அதுக்கு மேலே கூட லக்கேஜ் வச்சுக்கலாம், சீட்டுக்கு மேலே கவலை இல்லை. அண்ட் ஸ்பேர் வீல்னு பார்க்கும்போது 15 இன்ச் ஃபுல் சைஸ் ஸ்டெப்னி தான் கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே 185/70 R15. ஸோ ஃபுல் டைமாக கூட இந்த ஸ்டெப்னி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாக்கெட் டூல் கிட் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஓகே ரைட், இதுதான் பூட் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே. வாங்க இந்த டாடா பஞ்ச் அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூவை பற்றி பேசுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாடா பஞ்சோடைய புத்தம் புது அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டோடைய ஒரு குவிக்கான வாக் அரவுண்ட் ரிவ்யூங்க. அதாவது ஏற்கனவே நமக்கு அட்வென்ச்சர் வேரியண்ட் தெரியும், அட்வென்ச்சர் எஸ் வேரியண்ட் தெரியும். ஸோ அட்வென்ச்சர் வேரியண்ட்டே உங்களுக்கு வந்து பெரும்பாலான அத்தியாவசிய அடிப்படை ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுது. அப்படின்னு இருக்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக அட்வென்ச்சர் எஸ் வேரியண்ட் இருக்குது. எலக்ட்ரிக் சன்ரூஃப் தருது. அதுவே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட், ரியர் ஏசி வென்ட்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருது. ஸோ அது வந்து நல்லா இருக்குங்க. ஆனால் அதுக்கும் மேலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமான ஃபீச்சர்ஸ், அதாவது கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ், ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வித் வாஷர், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் அண்ட் எலக்ட்ரிக் சன்ரூஃப், இந்த மாதிரி விஷயங்கள், மேலும் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனாக தான் எனக்கு படுதுங்க. பெரும்பாலான ஃபேமிலிக்கு தேவையான, உங்களுக்கு தேவையான பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் இது கவர் பண்ணிடுது. என்னென்னா அலாய் வீல்ஸு, ஃபாக் லேம்ப்ஸு, அந்த மாதிரி ஆடம்பரம்
தரம் மட்டும்தான் இல்லையே தவிர உங்களுக்கு மீதி தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த அட்வென்ச்சர் ப்ளஸஸ் வேரியண்ட்டே கவர் பண்ணிடுது. ப்ரைஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸை நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் 2 ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த அட்வென்ச்சர் ப்ளஸஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஸோ நல்ல வேல்யூ ஃபார் மணியாக தான் எனக்கு வந்து படுதுங்க. என்னன்னா ரியர் சீட்டை பொறுத்தவரை இன்னும் கூட அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை அண்ட் 6 ஏர்பேக்ஸ் தராத ஒரு வண்டியாக இருக்குது இந்த டாடா பஞ்ச் டாப் அண்ட் வேரியண்ட்லேயுமே. ஸோ இந்த மாதிரி சில மைனஸ் இருந்தாலும் இந்த டாடா பஞ்சோடைய அட்வென்ச்சர் ப்ளஸஸ் வேரியண்ட் பர்டிகுலர்லி நல்ல வேல்யூ ஃபார் மணி சாய்ஸாக தான் எனக்கு படுதுங்க. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக பகிர்ந்துக்கங்க. திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு இந்த அட்வென்ச்சர் ப்ளஸஸ் டாடா பஞ்ச் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த டாஃபி ஆக்சஸ் லிமிடெட் டாடா கார் ஷோரூம். ஸோ மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகே, ஸோ இந்த டாடா பஞ்சோடைய அட்வென்ச்சர் சீரீஸில் வந்திருக்கக்கூடிய புது அட்வென்ச்சர் எஸ் அண்ட் அட்வென்ச்சர் ப்ளஸஸ் இந்த வேரியண்ட்டை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா, see you.